வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் தாங்க சொல்லி தரப்போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ்யூ ஃப்ளவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஷ்யூவை பேஸ் பண்ண மாதிரி செய்ய போகிறோம். நம்ம கிட்ட இருக்க டிஷ்யூஸ் எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்காக சிசரு, 2 கலர் ஸ்கெட்ச் நான் எடுத்திருக்கேன். ரெட் அண்ட் எல்லோ. இந்த பவுல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். ஒட்டுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ. ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஷ்யூவை நம்ம எடுத்துக்கிட்டு அதை இப்படி 4ஆக மடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 4ஆக தான் இருக்கும், அப்படியே அதை 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடிச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி கட் பண்ண போகிறோம். மேனுவலாக ரவுண்டு வரும்னா கட் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது அளவு வச்சு கூட நம்ம ஒரு காயினோ இல்லை ஒரு மூடியோ இல்லை ஒரு காம்பஸ் வச்சு சர்க்கிள் போடுறதோ அந்த மாதிரி நம்ம ரவுண்டை ட்ரா பண்ணிட்டு கூட நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிறத நல்லா கார்னரில் ரெட்டு ஃபுல்லாக எல்லா பேப்பர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கும் அப்ளை பண்ணிடலாம். ரெட் கலரை அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்துருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். அதாவது லேயராக நமக்கு கிடச்சிடும். எல்லா பேப்பர்லேயும் இந்த ரெட்டு வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா இன்னும் படாத இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அங்கங்கே வரா மாதிரி லைன்ஸு, ரொம்ப கண்டினியூஸாக வேண்டாம், அங்கங்கே எல்லா பேப்பருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி பண்ணலாம். இது டிஷ்யூ பேப்பருங்கிறதால ரொம்ப தின்னாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேப்பரில் பண்ணாலே அடுத்து ஒரு 2-3 பேப்பருக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் லைட்டாக இப்படி பிரித்து வச்சுட்டு தண்ணியில் வந்து நல்லா கையை நான் டிப் பண்ணிவிட்டு இதுக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இப்படி அடிக்கிறேன். இது என்ன ஆகும்னா இந்த கலர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலெலாம் கூட நம்ம பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் இப்படியே கையில் பண்ணுறேன். நீங்கள் நிறைய ரோசஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதுக்கு காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துடாதீங்க, கிழிஞ்சிடும். காஞ்ச பிறகு எடுத்தீங்கன்னா தனித்தனியாகவே நமக்கு வந்துடும். காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஃபுல்லாகவே பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூவோட அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இப்போ இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒட்டி இருந்தால் கூட இந்த டைமில் நம்ம இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். சிங்கிள் பீசஸாக இப்படி வரா மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்படி இதை 2ஆக மடிச்சுட்டு இந்த பாதியில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பாதியை நான் ஒட்ட போகிறேன். அடுத்த பாதியில் கம்மு, சீக்கிரமே காஞ்சிடும் ஃபேப்ரிக் க்ளூவும். ஏன்னா டிஷ்யூக்கும் இதுக்கும் வந்து டிஷ்யூவும் தான் ஒட்ட போகுது, அதனால் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. சிங்கிளாக பண்ணால் போதும். நம்மக்கிட்ட டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் நிறைய வச்சுருப்போம், ரேட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் நம்ம நிறைய வாங்கியே கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லாஸ்ட்டில் வருது, அதனால் 2 பக்கமுமே கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபுல் ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரியே அப்படியே அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணும்போது இதுக்கு மேலே வராமல் இதோட சென்டரில் இப்படி வரா மாதிரி அடுத்த ரோஸை இப்படி வைக்கணும். அடுத்த பெட்டலை நம்ம இப்படி வைக்கணும். அந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா மடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா சென்டர் வரா மாதிரி தான் நம்ம இந்த சென்டரை தான் வரா மாதிரி மடிக்கணும். இதை நான் இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கொஞ்ச நேரம் காயறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு, ஏன்னா நம்ம வந்து இந்த அட்டையோட இந்த டப்பாவோட ஒட்டலை, அதனால இதை நல்லா நம்ம லைட்டாக எடுத்தாலே வந்துடும். அழகாக ஒரு ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து நம்ம gift கொடுக்கும்போது மேலே ஒட்டுறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என்னங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? மெட்டீரியலும் ரொம்ப சின்னதா சிம்பிளா வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியா பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த வீடியோலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.